வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். தலைப்புச் செய்திகள். சீன ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்த அனுர. முல்லைத்தீவு ஊடகவியலாளர் மீதான வழக்கு விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. யாழ் பல்கலையில் பொங்கு தமிழ் மக்கள் பேரெழுச்சி பிரகடன எழுச்சி நாள் அனுஷ்டிப்பு. சீன ஜனாதிபதியின் கட்டளைகள் ரகசியமாக காய் நகர்த்தும் அனுர. அரசியல் வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகும் ஜஸ்டின் ட்ரூடோ. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை இலங்கைக்கு வருமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் குறித்த அழைப்புக்கு சீன ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்தியாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அவரும் அந்த அழைப்பை ஏற்ற நிலையில் இந்த வருட நடுப்பகுதியில் அவரின் விஜயம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அனுரவின் சீன விஜயத்தின் போது இரண்டு தலைவர்களும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்பை பேண இணக்கம் வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளரான சண்முகம் தவசீலன் மீதான வழக்கானது மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் மீது முல்லைத்தீவு கோட்டபாய கடற்படை முகாமின் கடற்படை புலனாய்வு அதிகாரி ஒருவர் திட்டமிட்டு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட அவர் முல்லைத்தீவு போலீசாரால் ஏப்ரல் 20 அன்று கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். கடந்த பல வருடங்களாக வழக்கு இடம்பெற்று வருகின்ற நிலையில் வழக்குடன் தொடர்புடைய கடற்படை புலனாய்வாளர் அவர்களுக்கு பொறுப்பான அதிகாரி சாட்சியம் அளிப்பதற்காக வழக்கு விசாரணைகள் ஜனவரி 16 தவணையிடப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் வழக்கு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் சார்பாக சட்டத்திரணி VSS தனஞ்சயன் முன்னிலையாகியிருந்தார். வழக்குடன் தொடர்புடைய கடற்படை புலனாய்வாளர் அவர்களுக்கு பொறுப்பான அதிகாரி மன்றில் சாட்சியம் அளித்தார். தொடர்ந்து குறுக்கு விசாரணைக்காக குறித்த வழக்கு மீண்டும் ஏப்ரல் 3 தவணையிடப்பட்டுள்ளது. இதன்போது செல்வபுரம் பேருந்து நிலையத்தில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களையும் ஊடகவியலாளர்களையும் இனம் தெரியாத நபர் ஒருவர் அச்சுறுத்தல் விடுத்ததோடு தனது கைபேசியில் ஒளிப்படம் எடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் 2019 4/20 அன்று ஊடகவியலாளர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கமைய நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதோடு வழக்கு விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொங்கு தமிழ் மக்கள் பேரெழுச்சி பிரகடனத்தின் 24ஆம் ஆண்டு எழுச்சி நாள் யாழ் பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. குறித்த நிகழ்வு இன்றைய தினம் நண்பகல் 12 மணியளவில் பொங்கு தமிழ் பிரகடன பொது நினைவு தோப்பியில் இடம்பெறவுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைமையில் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்படவுள்ளது. அனைத்து மாணவர்களும் உணர்வுடன் ஒன்று திரண்டு இந்த பொங்கு தமிழ் நிகழ்வில் பங்கெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்னரான வரலாற்றில் மிக முக்கியமானதொரு தருணத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 3 நாள் பயணமாக அண்மையில் இந்தியா சென்றிருந்தார். குறித்த அரசியல் பயணமானது சர்வதேச அளவில் மிகவும் பேசுபொருளாக காணப்பட்டது. காரணம், புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர் எந்த நாட்டுடன் இணைந்து தனது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றார் என சர்வதேச ரீதியில் பாரிய எதிர்பார்ப்பு நிலவியது. சீனாவுக்கு சார்பான இடதுசாரி கொள்கையை கடைபிடிக்கும் ஒரு கட்சியாக அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்சி காணப்படுவதால் அவரது முதல் பயணம் சீனாவை நோக்கி இருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருந்தனர். இருப்பினும் அவரது முதல் தெரிவாக இந்தியா காணப்பட்ட நிலையில் தற்போது தனது 2வது பயணத்தை சீனாவை நோக்கி முன்னெடுத்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் நடைபெறவிருக்கும் பெடரல் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லிபரல் கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்தவுடன் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த வாரம் ட்ரூடோ தெரிவித்ததை அடுத்து தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ட்ரூடோ தனது சொந்த முடிவுகளின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசியலை விட்டு வெளியேறிய பிறகு தனது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மையை ட்ரூடோ தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை பொறுத்தவரையில் அதை பற்றி சிந்திக்க தமக்கு அதிக நேரம் இல்லை என்றே ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார். கெனடியர்கள் தன்னை தெரிவு செய்த வேலைகளை செய்வதில் தாம் முழுமையாக கவனம் செலுத்துவதாகவும் இந்த நேரத்தில் இது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார்.
மேலும் டொனால்டு டிரம்பின் வரி அச்சுறுத்தல்களுக்கு கனடா எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது குறித்து விவாதிக்க கனடாவின் முதல்வர்கள், அமெரிக்காவுக்கான தூதர் மற்றும் சில பெடரல் அமைச்சரவை சகாக்களையும் அவர் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.